நேசமணி நேசமணி ஐயா கூப்பிட்டீங்களா? என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதறும்? பதட்டமா இருக்கியா? என்னையா நாக்கு டை மாதிரி தொங்குது. பால் வாங்குறது அவங்க நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன். சில்லற இல்லையா? அதுக்கு மேல வாங்க மாட்டேன். அவங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். இருக்கிறது 4 பேரு, 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி. எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா? அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நான் வீட்டுக்கு வந்து அந்த 10 ரூபா பாலை ஊத்திட்டு அதுக்கிடையே அந்த கவர் இருக்குல்ல சார், பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கிடையே தண்ணி பிடிச்சிருவேன். பிடிச்சி காய வச்சு பாலே பொங்கல பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். ஆனா அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். இந்த பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு அவ்வளவு கணக்கு பார்ப்பாங்க சார். 250 இவர் 250 அவர் 250 இவர் 250 மொத்தமா சேர்ந்து 10 ரூபாய் தரணுமா? 10 ரூபாய்க்கு தான் பால். அதை வாங்கிட்டு வந்துமே தம்பிங்க இப்ப இல்ல, அம்மா வீட்டுல இருக்காங்க லீவுன்றதுனால. அவங்க இல்ல அப்ப இதை இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலாலே கொஞ்சம் குடிச்சுக்க. ரெண்டாம் நாள் குடிச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் சார். அவங்க ஒரு டம்ளர் ஊத்தி கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? என் வீக்னஸ் உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விளைச்சு நாசமாக்கிட்டீங்கடா. அடுத்தவே குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அது 1/2 லிட்டர் எனக்கு வேர்த்துரும் சார். அப்படியே என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது 1/2 லிட்டர். அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபா போச்சு, 5 நாள் 1 வாரம் பால் போச்சு அப்படின்னு வேர்த்துரும் சார். எனக்கு அந்த ஒரு நிமிஷம் வேர்த்துரும் எனக்கு. இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. 50 ரூபா 5 நாள் வாங்க வேண்டிய பால் போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்ப சண்டே லேட்டா தான் எந்திரிப்பானுங்க, சண்டே கூட கழிச்சிடலாம். ஏன் அப்படி காட்டு பண்ணி மாதிரி கத்துற? குடிக்கும் போது மடக்க முடா குடியா குடிக்கிறது, குத்தும் போது கத்துறது. சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க. அன்னைக்கு வேண்டியது இல்ல, பால் வாங்க வேண்டியது இல்ல. லேட்டா தான் எந்திரிப்பானுங்க. ஐடியாவே நேரா இட்லிக்கு போயிடலாம் அப்படிங்கறத. நேரா இட்லிக்கு போயிடலாம். இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. சில டைம் வந்து நேரா சாப்பாடுக்கே கொண்டு போயிருவேன் சார். அவனுங்க இழுத்து சாப்பாடுக்கே கொண்டு போய் லஞ்சுக்கே கொண்டு போயிருவேன். ஏன்னா கிச்சன் என் கண்ட்ரோல் தான். அதனால அவனுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். இந்த சனியை புக் எடுத்து வச்சே நான் பார்க்கவே இல்லையே. அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தவிர? என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். என்ன பண்றீங்க நீங்க? 2 பேருமே டீச்சர் தான். நான் இப்போ ஒரு 3 இயர்ஸா மட்டும் டெக்ஸ்க்கு ஒர்க் போயிட்டு இருக்கேன். பையனை ஸ்கூல் சேர்த்துட்டேன். அவனுக்கு வேன் ஃபீஸ் அதிகமா வருது. பூவன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரி சொல்லலாம். சேலரியும் அவனுக்கு வேன் ஃபீஸ் இதெல்லாம் பார்த்தா கூட போகுது. சோ இந்த டெக்ஸ்லயும் அதே சேலரி வருது. நானே கொண்டு அவனை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணி நான் டெக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு. இதுல டெக்ஸா? தையல் தொழில். அங்க சூப்பர்வைசரா இருக்கேன். அவன் ஏதோ சொல்லலாம்னு சொன்னா அதை சொல்லு. அவன் சொன்னதான் சார் சொல்ல வேணாம். அப்ப என்கிட்ட சொல்லு. அதான் சொன்னல. எப்படா சொன்ன? அட என்ன சார் நீங்க? வந்து காலையில வண்டியில போனேன் அப்படின்னா பையனை கூட்டறதுக்கு வந்து வண்டி வீட்டுல போய் சைக்கிள் எடுத்து போயிருவேன். மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவள மாதிரி என்ன மாதிரி நானே இருக்க மாட்டேன். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல. அப்பப்ப காத்து இறங்குது. திரும்பி சைக்கிள்ல திரும்பி வீட்டுக்கு வருவேன் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் பையனை பிக்கப் பண்ற மட்டும் தான் வண்டி எடுத்துட்டு போவேன். இடையில வண்டி ஓட்ட மாட்டேன். வீட்டுக்கும் வண்டி வந்து பையனை பிக்கப் பண்றது டிராப் பண்றது மட்டும்தான். என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. யோ பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு. ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட் எப்பவுமே வச்சிருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெயின் விட்டு இறங்கினதுக்கு அப்புறமா திடீர்னு வந்து எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டா இருக்கு, ஆட்டோல போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடி பாவி சிரிக்கி தள்ளி விட்டு போறாளே. அந்த டைம்ல ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட் தான் இருக்குன்றப்போ அவங்க ஆட்டோன்னு சொல்லும்போது ஒரு 40 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ற இடத்துல ஒரு 200-250 ஸ்பெண்ட் ஆகும்போது டக்குன்னு ஒரு ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. காலையில போகும்போது டைம் 4 o'clock இருக்கும். விடிய காலையில சார் விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களா. எப்போ எனக்கு இரிட்டேட் ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலா என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்லாம் என்கிட்ட புலம்புவாங்க, அக்கா அவர் வந்து ஒரு நாளைக்கு 2 GB தான் போடுறாரு. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி புடிங்கிரு தாண்டி. எனக்கு பத்தவே மாட்டேங்குது. வீடியோ கால் அதெல்லாம் பண்ணா போயிடுது. நான் உங்ககிட்ட திரும்பி புலம்ப மாட்டேன். ஆனா என் மனசுல ஓடிட்டு இருக்கும். அவர் எனக்கு ஒரு மந்த்துக்கே 2 GB தான் சார் நெட் போடுவாரு. இப்ப நான் உதவி செஞ்சா என் கால கழுவி நீ குடிப்பேடா. நம்ம இங்க இருந்து பெங்களூர் போறோம் சார். நம்ம எப்பவுமே டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போக முடியுமா? இதே நம்ம கிட்ட ஒரு 2 GB நெட் இருந்துச்சுன்னா அந்த 5 hours டிராவல் ஏதோ ஒன்னு பார்த்துட்டே போலாம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நீ டவுன்லோட் பண்ணிட்டு போ. எங்க வீட்லயும் வைஃபை, அவங்க வீட்லயும் வைஃபை, ஆபீஸ்லயும் வைஃபை, பிஜியும் வைஃபை. ஓகேப்பா. இப்ப டக்குன்னு போறப்ப அம்மாட்ட பேசணும் மூடு வருது, அப்படியே பேசிட்டு இருக்காங்க வீடியோ கால். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நமக்கு ஒரு சோர்ஸ் இல்லனா நம்ம பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு 2 GB இருக்கு,
அகைன் வைஃபைஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை சார். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மந்த்லி 2 ஜிபிங்கிறது எவ்வளோ அந்த பேக்கேஜ்? சம்வேர் 190 கிட்ட வரும் சார். எதர் 1 GB per day. அந்த பிளான் ஒரு 300 கிட்ட வரும். யா தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்கய்யா. எங்கெல்லாம் தேவையை தாண்டி இருக்க செலவை கவனிச்சாலே பெரிய அளவு பணத்தை மிச்சம் பண்ணிட முடியும். வாய மூடு, எனக்கா இதுவும் தெரியாதுங்கிற. என்னன்னா அதுக்கு நீங்க பழகி இருக்கீங்க, இப்ப அவங்க அதுக்கு பழகாதா இல்ல? புரியுது எனக்கு, பட் மாத்திக்கிறேன் சார். அவங்க ஆப்ஷன் மாத்திக்கிறத பத்தி சொல்லல, இது தப்புன்னு நான் சொல்லல, ஆக்சுவலா இது சரி. எனக்கு எல்லாமே தெரியும். அவர் அந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் சார் இப்ப நம்ம அடக்கலானே இன்னைக்கு வந்திருக்காரு. இல்ல சார், பக்கோடா குருமா பண்ணுவாங்களா சார்? ஆனா எங்க வீட்ல வந்து முந்திரி பக்கோடா தான் குருமா பண்ணுவாங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. சென்னை. அவர் கொஞ்சம் ஹை பேத்தி சொல்றாரு சார். பாதாம் போட்டு அரைக்கிறது ஓகே, ஆனா எல்லா வாட்டியும் வீட்ல கிலோ கணக்குல அரைக்க மாட்டோம்ல, கொஞ்சம் தானே அரைப்போம். அதுக்கு ஒரு 4-5 பாதாம் போட்டாலே டேஸ்ட் வந்துரும். அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து. கூட பிறந்ததுனால பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. கிலோ கணக்குல வாங்கி வச்சிருக்காங்க சார் வீட்ல, ஃப்ரிட்ஜ்ல அப்படியே அவர் இருக்கு. என்ன சொல்றாருன்னா நீங்க செய்யற எல்லாமே கொஞ்சம் செலவு பிடிக்கிற ஐட்டமா இருக்குங்கிறார். ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? அடிச்சு பல்லலாம். நீங்க சொல்றீங்கல்ல பால் பாக்கெட், அந்த மாதிரி எந்த பொருளா இருந்தாலுமே இப்போ வாங்கிட்டு வர சொன்னா அது எப்படி தள்ளி போடலாம்? உளறாதடா. உளறனா? ஒருத்தர் நார்மலா தேவையான செலவுகளை செஞ்சுக்கிட்டு கரெக்டா இருப்பாப்ல, இன்னொரு ஆள் கொஞ்சம் எக்ஸஸா செலவு செய்யற ஆளா இருப்பாங்க. அதனாலேயே அவர் கஞ்சமா தெரிவார். அப்படித்தானா இது? நானெல்லாம் சாக்கடைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். அப்படி கிடையாது சார். இப்ப இவங்க எல்லாம் பேசுனாங்கல்ல, அப்பதான் எனக்கு தெரியுது இவர் இவ்வளவு நேரமா கஞ்சம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் மகா கஞ்சம்ங்கறதே இவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு போய் சாம்பார் சோறு தின்னு போ. மகா கஞ்சம் தெரியுதா? நான் நினைச்சேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சரியானவர்னு சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன். சரி, அவர் எந்த விஷயம் செய்யும் போது இவர் மகா கஞ்சன்னு தோணுது? இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? தக்காளி 1 கிலோ போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வருவாரு. அதுக்கப்புறமா வந்து அதுவும் சீக்கிரம் தீந்துருச்சுன்னா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் தீந்தது, 2 நாள் முன்னாடி தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு கணக்கு பாப்பேன். அதாம ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்க. அது பேர் என்ன, ஒரு இடுப்புல கட்டிக்குவாங்க சார், கட்டிட்டு ஒரு பால் மாதிரி இருக்கும். அது சும்மா இப்ப இடி பார்த்தா போதும் சார். ஆனா அதை சுத்திட்டா கட்டிட்டா அதான் சொல்லிட்டு வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணவே இல்லை. என் பையன் 1 நாள் யூஸ் பண்ணி தூக்கி போட்டேன். எவனோ ஒரு திருட்டு ராஸ்கல் அயோக்கிய பையன் முடிச்ச வைக்கி மொல்ல மாறி என் பரம்பரை பொட்டி திருடிட்டு போயிட்டாப்பா. ஆக்சுவலா செலவு பண்றதுல உங்களுக்கு ஒரு கிரேட் ஃபீலிங் இருக்கு. ஆமா, நீங்களா யாருடா? இது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு சார். பட் ஆனா முன்னைக்க விட இப்ப நான் ரொம்ப குறைச்சிருக்கேன். பிரச்சனை பயங்கரமா இருக்கு. இத நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. சம்பாத்தியம் நல்லா இருக்கும் போது செலவை யாரெல்லாம் அதிகரிக்கலையோ அவங்க தான் சொத்துகள் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் நேதமணி, ஐயா கூப்பிடுங்களா?